குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஜெஃப்னா ஹிண்டுகோல்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் கிரேட் 11 மேத்ஸ் பேப்பர் ஒன்று பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பார்ட் 1 இந்த சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன், ரைட்? ஆகவே இன்றைக்கு என்னது பார்ட் 1 லே பார்ட், இன்றைக்கு பி பார்ட் பார்க்க இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கும் தொடர்ச்சியாக இதை பற்றி விடயங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேத்ஸ் மட்டுமில்ல சயின்ஸும் இந்த சேனல்ல போட்டுக்கொண்டு வரோம், ரைட்? ரைட். இப்ப முதலாவது பார்ப்போம். எல்லா வினாக்களுக்கும் வினாத்தாளிலேயே விடை எழுதுக. பவிசன் தோடம்பழம் உள்ள பெட்டியை 600 ரூபாய்க்கு வாங்கினார். அப்பெட்டியில் உள்ள தோடம்பழம் 6 ஒன்று பழுந்தடைந்திருக்கும் அதே வேளை அவர் பழுதடையாதவற்றில் 5 தனது நுகர்ச்சிக்காக வைத்துக் கொண்டார். ஓகே, தனது தேவைக்கு வச்சிருக்கிறாரு. ஆகவே முதலாவது கேள்வி பார்ப்போம். தோடம்பழ பெட்டியில் பழுதடையாமல் இருந்த தோடம்பழங்களின் எண்ணிக்கை தோடம்பழின் மொத்த எண்ணிக்கையில் என்ன பின்னமாகும்? ஆகவே எவ்வளவு? 6 ஒன்றுதான் பழுதடைஞ்சிருக்குது. ஆகவே பழுதடையாமல் இருக்கிறது எவ்வளவு பிள்ளைகள்? 6 5 இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க கழிச்சு காட்டலாம். 1 இருந்து என்னது 6 1 கழிச்சு காட்டலாம். 6 6 மைனஸ் 6 1 ரைட். அடுத்தது நுகர்ச்சிக்காக வைத்துக் கொண்டவை தோடம்பங்களின் மொத்த எண்ணிக்கையில் என்ன? அப்ப இந்த நுகர்ச்சிக்காக பழுதடையாதவற்றில் 5 அப்ப பழுதடையாத எவ்வளவு இருக்குது பிள்ளைகள்? பழுதடையாதவற்றில் தர எவ்வளவு? 5 நுகர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுது, ரைட்? ஆகவே இந்த 5 வெட்டுப்பட்டால் அதற்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 6 ஆகவே எளிய வடிவத்தில் கொடுங்க. ஆகவே எவ்வளவு இருக்க போகுது? 1/3 இருக்கு, சரிதானே? இப்போது மீதி தோடம்பழம் எண்ணிக்கை ஒரு தோடம்பழம் ₹60 விற்பதன் மூலம் ₹600 லாபத்தை பெற்றால் அவர் விற்ற தோடம்பழங்கள் எண்ணிக்கை யாது? ஆகவே பிள்ளைகள், அப்ப அவர் என்னது 600 ரூபாய்க்கு வாங்கினவர் அதே டைம் 600 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறார் என்றால் அப்ப டோட்டலா என்ன விலைக்கு வித்திருப்பார்? என்னது எல்லா மாம்பழங்களும் எது விற்ற, ரைட்? விற்ற விலை எவ்வளவு பிள்ளைகள்? 600 நேரடியா போட்டுக்கொள்றேன். எவ்வளவு? 1200 ரூபாய்க்கு என்னது தோடம்பழங்களை வித்திருக்கிறார், சரிதானே? ரைட். ஆனால் என்னது எண்ணிக்கையை பார்ப்போம், ரைட்? அப்ப தோடம்பழங்களோட எண்ணிக்கை, ரைட்? நீங்க என்று போடாதீங்க, ஒழுங்கா தமிழ் எழுதி கொள்ளுங்க. ஓகே, விற்ற தோடம்பழங்கள் எண்ணிக்கை. அப்ப விற்ற காசு எவ்வளவு? 1200. ஒன்றுட விலை எவ்வளவு? 60 ரூபாய். ஆகவே விற்ற தோடம்பழங்கள் எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 1200 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. ஆனா ஒன்றுட விலை 60 சொன்னால் ஆகவே விற்றது எத்தனை பிள்ளைகள்? இந்த சைவரம் வெட்டுப்பட்டால் 6 12 ஆகவே 20 இருக்கு, சரிதானே? தொடக்கத்தில் தோடம்பழ பெட்டியில் இருந்த தோடம்பழங்களின் எண்ணிக்கை யாது? அப்ப ஃபர்ஸ்டாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் விற்ற தோடம்பழங்கள் எண்ணிக்கை 20 இருக்க வேணும். அது பின்னும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப எங்களுக்கு 6 5 தான் பழுதடையாமல் இருந்தது. அதுல நுகர்ச்சிக்காக வச்சிருந்தது 6 2 என்றால் வித்தது எவ்வளவு பிள்ளைகள்? விற்ற தோடம்பழம் 6 3 பங்கு வித்திருக்கிறோம். அப்ப 6 3 பங்கு வித்திருக்கிறோம்டா எவ்வளவு வித்திருக்கிறோம் பிள்ளைகள்? சரியான வாசி, சரியாரவாசி. அப்ப சரியாரவாசி என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு இருக்க போது? 20 இருக்கு. ஆகவே என்னது அப்ப ஆரம்பத்துல இருந்தது எவ்வளவு பிள்ளைகள்? இலகுவா தெரியுமே, 40 இருக்கு, சரிதானே? ரைட். அடுத்தது ஆடையை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கடதாசி அச்சு பிளாக் அருகில் காட்டப்பட்டுள்ளது. சரிவக பகுதியை திண்ம பகுதியாவதோடு 14 சென்டிமீட்டர் ஆரையும் 120 60 கோணங்களை கொண்ட 2 ஆரேஜ் வெட்டி அகற்றப்பட்டும் தயாரிக்கப்படுகிறது. வெட்டி அகற்றப்பட்ட பகுதிகள் இரண்டினதும் பரப்பளவை காண்க. ஆகவே பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னது ஆரேச்சுரை PEF என்னது ஃபுல்லா எழுதுங்கோ, நான் ஷார்ட்டா மட்டும் போட்டுக்கோறேன். ஆகவே என்னது அதோட பரப்பளவு சம என்ன போட போறீங்க? 60 கீழ்
360 பாகையில தான் அவ்வளவு வெட்டுறோம். 60 பாகையை வெட்டி இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? சரிதானே? ஆகவே பையார் வர்க்கம் நான் நேரடியாக அதை போட்டுக்கொள்றேன். 22 7 பை ஆர் வர்க்கம் எவ்வளவு 14 தர 14. ரைட். இதுல சுருக்கிலமாக பார்ப்போம். இந்த சைவரம் வெட்டுப்பட்டுரும். 6 6 36. ரைட். இதுல என்னமோன்னு சொல்லித்தரணும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு மேத்ஸ் நல்ல கிளியரா இருக்குமென்றால் ஒன்றிங்கள் ஆறு நேரடியாக போட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க என்னது இந்த இதையே ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது என்னத்தை சுருக்கலாம்? இதுல பாத்தீங்களா தெரியும். 7 2 14. ஓகே. இதை சுருக்கி கொள்ளலாம். உளவு ஈர் 3 6. சரிதானே? ஆகவே அப்ப என்ன செய்ய போறீங்க? 22ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். என்ன அப்ப எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 308. என்ன ஆகவே 308 கீழ் 3. ரைட். பிறகு சுருக்கினா பிறகு மிச்சத்தை பார்த்துக்கொள்வோமா? 3 எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்க. என்ன ஓகே. அடுத்தது என்னது? இது இந்த அரைச்சிரையின் பரப்பளவு. அதாவது இது டியா இருக்கும். என்ன ஆகவே DQC. ஓகே. அரைச்சிரை DQC. அதுபோல இருக்க போது 100. நான் நேரடியா போடுறேன்னா 1 கீழ் 3. ஏன் 120 கீழ் 360. என்ன நீங்க அப்படி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? பையார் வர்க்கம். ரைட். பையார் வர்க்கம் 22 7. அதுவும் என்ன சமன். என்ன ஆகவே 14 தர 14. சரி பிள்ளைகள்? ஆகவே சுருக்கி விட்டால் 7 2 14. ரைட். ஆகவே எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? இதுல நேரடி நாங்க செய்திருக்கலாம். இதுல பாருங்க 22 14 எவ்வளவு வந்தது பிள்ளைகள் உங்களுக்கு? 308. என்ன அப்ப 308 நீங்க 2ஆல பெருக்கி இருக்கலாம் நேரடியாக. இதுதானே 616. என்ன 616 கீழ் 3 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த மொத்த பரப்பளவுன்னு சொல்லும் பொழுது என்ன செய்வோம்? இது ரெண்டையும் கூட்டி விடலாம். என்ன ஆகவே நீங்க கூட்டி போட்டு நேரடியா போட்டுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இதுல பகுதியின் சமனண்டபடியினால நாங்க நேரடியா கூட்டி போட்டு செய்து கொள்ளலாம். ஆகவே 308 ரைட். 616ஓட என்ன செய்வீங்க? கூட்டிங்கள கூட்டி போட்டு 3ஆல வகுத்துக் கொள்வீங்க. அவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு. ஆகவே போட்டுக்கொள்ளுங்க. மொத்த பரப்பளவுல இருப்போது 308 ஓகே சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கு. சரிதானே? இதற்கு வசனம் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஆகவே என்னது மொத்த மேற்பரப்பளவு அரைச்சிரை. ரைட். ஆகவே இப்ப உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்குமெண்டா ரெண்டையும் என்ன செய்யலாம்? ஒண்டா போட்டுட்டு எனது பையார் வர்க்கத்தை பொது எடுத்துக் கொள்ளலாம். என்ன காரணம்? இதுல பை அந்த ஆற ரெண்டும் என்னது ரெண்டுக்குமே சமன். என்ன ஆகவே அப்படியும் நீங்க செய்து கொள்ள முடியும். ரைட். பர்ஃபெக்ட். அடுத்தது அச்சுனது அப்ப அச்சுன்னு சொல்லிட்டு இதான் முழு அச்சு. என்ன ஆகவே இது என்ன சரிவகம். ஆகவே எங்களுக்கு என்ன சமன்பாடு? அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. அப்ப சமாந்தர பக்கம் இது 56 50. ஆகவே 50 50 100. ஆகவே 106ஆக இருக்கும். என்ன சரிதானே? ஆகவே நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். 106 சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் உழவு 40. இதை சுருக்கி விட்டவன் சொன்னால்
20. ஓகே, ஆகவே இலகுவா வந்துட்டு பாருங்க, 2 பெருக்கினால் இவ்வளவு 106. நாங்க என்ன செய்யலாம், 2 பெருக்கிக் கொள்ளலாம். அவ்வளவு இருப்போது 212. 212. அதோட என்ன செய்வீங்க, இதுல ஒரு சைவரை சேர்த்துக் கொள்வீங்க. சாரி, சைவர் சேர்த்துக் கொள்வீங்கள். ஆகவே 212 சேர்த்து போட்டு என்னது அந்த அலகு கட்டாயம் போட்டுக்கொள்ள வேணும். சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது, ஏபி ஆனது தாங்கும் அடியாகவும் வேறு நிறத்தில் 120 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்புடைய செங்கோண முக்கோணுடைய துண்டொன்று உடைக்கு தொடர்படுத்தப்படும். அந்த முக்கோணுடைய துணிவது என்று அமைப்பை கீறி ரைட். ஓகே, ஆகவே இதுல என்னது, ஒரு செங்கோண வடிவ முக்கோணி ஒன்று இதுல ஆட் பண்ண போறாங்களே என்ன, இதுதானே? ஆட் பண்ணினால் அப்ப அதுல அளவுகளை காண வேணும். ஆனால் இதுல பரப்பளவு வந்திருக்கு 120. அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், முக்கோணின் பரப்பளவு ரைட், அரை அடி தர அடி 40 போடுவோம். இந்த செங்குத்துயரம் உங்களுக்கு தெரியாது, ஆகவே செங்குத்துயரம் h. ஆகவே பரப்பளவு பிள்ளைகள் 120. சரிதானே? ஆகவே இலகுவா சுருக்கிக் கொள்ள முடியும். 2ஆல் சுருக்கினால் 20. ஓகே, ஆகவே இந்த சைவரும் வெட்டுப்படும். அப்படி இல்லாட்டி 25 வந்து வகுத்து செய்து கொள்ளுங்க. ரைட், ஆகவே சுருக்கின எவ்வளவு இருக்க போது 6ஆக இருக்கும். ஆகவே உயரம் எவ்வளவு இருக்க போது பிள்ளைகள், 6 சென்டிமீட்டராக இருக்கு. ரைட், அப்ப நீங்க என்ன செய்து கொள்வீங்க, இதுல செங்குத்துயரம் 6 சென்டிமீட்டர் குறிச்சு காட்டவும். சரிதானே? ரைட். அடுத்தது, 18 வீதம் ஆண்டு எளிய வட்டிப்படி 3 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தும் ஒப்பந்தத்தில் கார்த்திகன் 50,000 கடனாக பெற்றார். 3 வருடங்களின் பின் கடனிலிருந்து விடுபட செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. அப்ப நாங்க என்ன செய்து கொள்ள ஈஸியாக, சரிதானே? இது எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி நான் எல்லா இதுன்னு சொல்லி தரேன். 2 படினா முதலாவது என்னது, 3 வருடத்துக்குரிய வட்டியை காண்போம். அப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு, 3 வருடத்துக்குரிய வட்டியின் தமிழ் எழுதுங்க பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் நேரடியாக பிழைச்சாலும் என்னுடைய நான் சொல்லித்தாரேன். ஆகவே 100 × 18 எவ்வளவு காண்றீங்க, 50,000. சரிதானே? ரைட், அது இவ்வளவு என்னது, ஒரு வருஷத்துக்கு. ஆகவே எளிய வட்டி என்ற படியினால ஒவ்வொரு வருஷம் அதே வட்டியாத்தான் இருக்கும். அப்ப என்ன செய்வீங்க, 3 வருடத்துக்கு ஆனாலும் 3 வருடம். சரிதானே? ஆகவே வட்டி 3 வருட வட்டி நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க, நான் ஃபுல்லா எழுதியல. ஓகே, ஆகவே இந்த சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் 18 தர 5 தர 3 அவ்வளவு 270. ஓகே, ஆகவே பெருக்கினால் 270. ரைட், அதோட என்ன செய்வீங்க, இதுல சைவரை சேர்த்துக் கொள்ளணும். எத்தனை சைவர் இருக்குதுன்னா 2 சைவர் இருக்குது என்ன. ஆகவே எவ்வளவு, 27,000 வட்டியாக செலுத்த வேணும். சரிதானே? பாருங்க, 3, 5, 13, 24, 18, 5, 50,000. ரைட், ஓகே. ரைட், ஆகவே என்னது, செலுத்த வேண்டிய மொத்த தொகை, செலுத்த வேண்டிய மொத்த தொகை நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. என்ன செய்வீங்க, 50,000 இவ்வளவு வட்டியும் சேர்த்து கட்ட வேணுமே என்ன. ஆகவே 50,000 ஓகே, 50,000 பிளஸ் எவ்வளவு, 27,000.
ஓகே, அப்ப இவ்வளவும் சேர்த்துத்தான் என்ன செய்ய வேணும், அவர் செலுத்த வேணும் என்ன. ஓகே, ஆகவே சாரி, ஆகவே எவ்வளவு இருக்க போகுது, 5 2 7 77,000 டோட்டலாக செலுத்த வேணும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது 2 வருட முடிவில் மேலும் 30,000 அவரிடமிருந்து கடனாக பெற்றார். அப்ப திருப்பி பார்ப்போம். தற்போது 3 வருடமில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. அப்ப ஃபர்ஸ்டாக 30,000க்கு வட்டியை காண்போம். எவ்வளவு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை நேரடியாக காண்போம் என்ன. அப்ப 100ன் மேல் 100 ரூபா வேண்டி இருந்தார் என்றால் எவ்வளவு செலுத்த வேணும், 118 ரூபா. ஓகே, ஆகவே எவ்வளவுக்கு 30,000. சரிதானே? அப்ப இவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள். எங்களது 2 சைவரும் இந்த 2 சைவரும் வெட்டுப்பற்று. ஆகவே 300 எத்தனை பெருக்க போறீங்க, 118 என்ன. ஆகவே 35,400 இருக்கு. சரிதானே? ஒழுங்கா சுருக்கி போட்டுக்கொள்ளுங்க. 35,400 ரூபாயாக இருக்கும். பாருங்க, 324 2 3 4 5 3 3. ரைட், ஓகே. சரிதானே? அப்ப இவ்வளவு என்னது, இந்த 30,000க்கு கொடுக்க வேணும் என்ன. ஆகவே என்ன, அப்ப 3 வருட முழுவில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு இருக்க வேணும் பிள்ளைகள், 77,000 ஓகே. அதாவது 77,000 பிள்ளைகள் எவ்வளவு சேர்க்க வேணும், 35,400 சேர்க்க வேணும் என்ன. ஆகவே எவ்வளவு இருக்க போகுது, 1,12,400 ரூபாய். 4 10 12. ரைட், ஓகே. அப்போ ஒரு 12,400 ரூபாய் செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக காணப்படும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நீங்க செய்து காட்டுங்க, இது பிளஸ் இது. சரிதானே? அடுத்தது 3 வருட முடிவில் 1,20,000 காத்தியின் தந்தை அவனுக்கு கொடுத்த கடன் வந்து செலுத்தி முடித்தான் எனின் தந்தை கொடுத்த பணம் போதுமானதா? என்னது, ஆமேன். ஓகே, ஆமண்டு போட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க, என்னது இதையும் விட இது பெருசென்று காட்டி ஆகவே போதுமானது என்னது நீங்க எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? அடுத்தது, ஆடை விற்பனை செய்யும் நிறுவனத்தில் வாரம் ஒன்று விற்பனை செய்யப்பட்ட ஏபிசிடி எனும் ஆடை வட்ட வரம்பில் தரப்பட்டுள்ளது. எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப எக்ஸின் பெருமானம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் பாப்போம், இவ்வளவு நான் நேரடியா போட்டுக்கொள்றேன் பாருங்க. 3x 3 2 5 மட்டும் 6 என்ன. ஆகவே rx plus 90 சமன் எவ்வளவு பிள்ளைகள், 360 பாக என்ன. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், rx சமன் நேரடியா போடுறேன். அதாவது 360ல இருந்து நீங்க என்ன செய்ய வேணும், 90 கழிக்க வேணும் என்ன. அப்ப உங்களுக்கு அது தெரியும் ஏற்கனவே. ரைட், 270 அது பாடமாக்கி உங்களுக்கு இருக்க வேணும். சரிதானே? பாடமாக தேவையில்ல, தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஆகவே அப்ப உங்களுக்கு எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள். ஆகவே எக்ஸ் என்ன செய்வீங்க, 270 6ஆல என்ன செய்து கொள்வீங்கள், வகுத்துக் கொள்வீங்கள் என்ன. 6ஆல் வகுத்த எவ்வளவு பிள்ளைகள் வரப்போகுது, 45 பாகையாக இருக்கு. 45 பாகை. ரைட், கூடிய அளவில் விற்பனை செய்யப்பட்ட ஆடை வகை எது? ஆகவே எதுவாக இருக்க போகுது, 3x ஆகவே D ஆக இருக்கும் என்ன.
அடுத்து வாரத்தில் 1080 ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டது எனில் வாரம் ஒன்றுல விற்பனை செய்யப்பட்ட சீவகை ஆடைகள் எத்தனை கேட்டு. ஆகவே அதுல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 360ல 360 பாகையில சி எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள்? எக்ஸ் வந்து 45, சி வந்து 2x, ஆகவே 90 என்ன? ஆகவே 90 தரவளவு 1080ல பார்க்கலாம். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், இது நேரடியாகவும் நீங்க செஞ்சு கொள்ள முடியும். சரிதானே? அதாவது காவாசி, என்ன 90 காவாசி சொன்னால் இதன் 4 அலையும் வகுத்து கொள்ள முடியும். சரிதானே? இதுல பாத்தீங்கன்னா ஒரு முறை இது எவ்வளவு? 4. ஓகே, எவ்வளவு இருக்க போது? 4 2 8 9 10. ஆகவே 270 காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். பி வகை ஆடைகளுக்கும் டி வகை ஆடைகளுக்கும் இடையிலான விகிதத்தை காண்க. அங்க பியும் டியும் எவ்வளவு இருக்க போது? 1க்கு அது எக்ஸ் என்றா 3x. ஆகவே 1க்கு இடையிலான விகிதம் 1க்கு 3 இருக்கு. ரைட். அடுத்தது, தனியார் துறையினது வேலை வாய்ப்பிற்காக தகுதியை பெறுவதற்கு முதலில் ஆங்கில மொழி சோதனையில் சித்தி அடைந்து அதன் பின்னர் 2வதாக நேர்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். ஓகே, சோதனை சித்தி அடைந்து அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? 2வது நேர்முக பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். ஆங்கில மொழியில் பரீட்சைக்காக தோற்றிய நபர்களில் சித்தி அடைந்தோரின் நிகழ்தகவு 4ல் 3. மேலுள்ள தகவல்களை பூரணமில்லாத வருவது காட்டப்பட்டுள்ளது. அதன் கிளைகளின் மீது உரிய தகவல். ஆகவே சித்தி அடைந்தோர் எவ்வளவு? 4ல் 3. ஆகவே சித்தி அடையாதோர்கள் இருக்க போற பிள்ளைகள் 1 4 இருக்கு. ஓகேயா? ரைட். அடுத்து, நேர்முக பரீட்சைக்கு தோற்றிய நபர்களில் சித்தி அடையாதவர்களின் நிகழ்தகவு 1/3 எனில் நேர்முக பரீட்சையில் சித்தி இன்மை அறிவதற்காக மேலுள்ள வரைபடத்தில் விரிவுபடுத்தி. ரைட். ஆகவே இதுல சித்தி அடைந்தோர் தான் என்ன செய்ய போறாங்க பிள்ளைகள்? நீங்க எழுதி கொள்ளுங்கவா, நேர்முக பரீட்சை என்று. ரைட். ஆகவே நேர்முக பரீட்சைக்கு, ஆகவே என்னது நேர்முக பரீட்சைக்கு அதுல சித்தி அடைந்தோர் சரி போடுறோம், நீங்க சித்தி அடைந்தோர் எழுதுங்க. சித்தி அடைந்தோர் சித்தி புலவோரன் சித்தி அடையாதோர், நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளுங்கவா. ஆகவே சித்தி அடையாதவர்களின் நிகழ்தகவு 1/3. அப்ப 1/3 சித்தி அடையாதோர் என்றால் சித்தி அடைந்தார்கள் எவ்வளவு இருக்க போது பிள்ளைகள்? 2/3 இருக்கு. சரிதானே? ரைட். அதில் குறிக்க ஆங்கில மொழி பரீட்சைக்கு தோற்றியவர்களில் எழுமாறாக எடுத்த ஒரு நபர் வேலைக்கான தகுதியை உடைய நபராக இருப்பதற்கான நிகழ்தகவு தோற்றியவர்களில். ஆகவே எவ்வளவு? 4/3. ஓகே, அதுல பாஸ் பண்ணினாக்கள்ல வேலைக்கான, ஆகவே 4/3 அதோட என்னது 3/2 என்ன அவங்கள்தான் என்னது நேர்முக பரீட்சையில் பாஸ் பண்ணார்கள். ஆகவே இவ்வளவு பேரும் என்னது வேலைக்கு தகுதியுடையாக்கள் இருப்பாங்க. ஆகவே நம்ம சுருக்கி விட்டு அவ்வளவு இருக்க போது 4/2. ஆகவே அரையாக இருக்கு. சரியா? அதற்கேற்ப 100 நபர்கள் வேலைக்காக இணைத்துக் கொள்ள ஆலோசிக்கப்பட்டது எனில் ஆங்கில மொழி சோதனைக்காக எத்தனை எண்ணிக்கையானோர் தோற்றினர் என எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அப்ப உங்களுக்கு என்னது அரைவாசி பேர் வேலைக்கான தகுதி உடையவரான நபர் இருப்பதற்கான நிகழ்தகவு. அவை அரைவாசி பேர் வந்து எவ்வளவு இருக்க போது பிள்ளைகள்? 100 வேலைக்காக இணைத்துக் கொள்ள ஆலோசிக்கப்பட்டதுன்னே. அப்போ எவ்வளவு இருக்க போது? 2 மடங்கு. ஆகவே
200 இருக்கு. சரிதானே? அடுத்தது, பெட்டியில் ஒரே வடிவம் மற்றும் ஒரே அளவுள்ள 2 சிவப்பு மார்பிள்களும் ஒரு மஞ்சள் மார்பிளும் உள்ளன. அதிலிருந்து எழுமாறாக மார்பிள் ஒன்று எடுக்கப்பட்டு மீண்டும் இடப்பட்டு, அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப மீண்டும் இடப்பட்டுன்னு சொல்லும் போது பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது, இங்க ஃபுல்லாக அழகாக மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட், மீண்டும் இடப்பட்டது. ஆகவே இதை மார்க் பண்ணியாச்சு. ஆகவே விரைவில் குறித்து காட்டுக முதலாவது. சரிதானே? அது தமிழ் ஒழுங்கா வாசிங்கவா. எடுக்கப்பட்டு மீண்டும் இடப்பட்டு இன்னொரு மாவலும் எடுக்கப்படுகிறது. அப்ப மேலுள்ள சோதனை குறிக்க மாதிரி வழியை தரப்பட்ட விரைவில் குறித்து காட்டுக காட்டியாச்சு. எடுக்கப்பட்ட இரு மாபிள்களும் வெவ்வேறு நிறங்களில். அப்ப வெவ்வேறு நிறங்கள் எது எது வரப்போகுது பிள்ளைகள்? எது வரும்? முதலாவது ரெட்டா இருந்தா அடுத்தது ரெட் இருக்க கூடாது. யாரு? ஜெலோவா இருக்கு. ஆகவே இது ஒன்று. அடுத்தது இது ரெட்டா இருந்தா ஜெலோ, இது ஒன்று. அடுத்தது என்னது இருக்கும்? என்ன பாருங்க, ஜெலோ இருந்தா ரெட் ரெட். ஓகே, அதே மாதிரி ரெட்டா இருந்தா yellow, அதே மாதிரி ரெட்டா இருந்தா yellow. ஆகவே அவ்வளவு 9ல் 4 இருக்கு. படித்தானே பிள்ளைகள்? ஆகவே என்னது இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இது விளங்கி இருந்தால் என்ன செய்யலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்க தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள வேணும். சயின்ஸ் மற்றும் மேத்ஸ் சம்பந்தமான விடயங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். நீங்க என்ன செய்து கொள்ளலாம், நான் மேல குறிப்பிட்ட அந்த சேனலை நீங்க என்ன செய்யலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக என்ன வாரண விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.